ராகுல் காந்தி பிரதமரானால் நீட் தேர்வு உடனடியாக ரத்து செய்யப்படும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராகுல் காந்தி பிரதமரானால் இந்தியாவில் நீட் தேர்வு நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என உறுதியளித்தார். தமிழகத்தில் நீட் தேர்வு வரக்கூடாது என்பதே தங்களின் தெளிவான நிலைப்பாடு என்று தெரிவித்த மாணிக்கம் தாக்கூர், அதிமுக ஆட்சியில் உரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் அனிதாவின் மரணம் நிகழ்ந்திருக்காது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2019 ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்தது காங்கிரஸ் கட்சி நீட்டை தமிழ்நாட்டுக்கு எக்ஸாம் பண்ணும். எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி அவர் அந்த எடப்பாடி அவர்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து அன்பா சொல்றேன். அவர் முதலமைச்சரா இருக்கும்போது நீட் வந்துச்சு. அவர் முதலமைச்சரா இருக்கும்போது தான் முதல் தற்கொலை நடைபெற்றது. அனிதாவுடைய தற்கொலை நடைபெற்றது அவருடைய முதலமைச்சர் காலத்தில். அவர் அப்பவே சொல்லியிருக்கலாம், நீட் தமிழ்நாட்டுக்கு கூடாது, அடுத்த வருஷத்துக்கு நீட் நடத்தக்கூடாதுன்னு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி அமித்ஷாட்டை மோடிட்டை கண்டிஷன் போட்டிருந்தாருன்னா உங்களோட அலையன்ஸ் வைக்க மாட்டோம்னு. விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர் அருகே மர்ம பூச்சிகளால் பல ஏக்கர் கரும்புகள் காய்ந்து சேதமான நிலையில் உரிய நிவாரணம் வழங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சித்தலிங்கமடம் கிராமத்தில் விவசாயிகள் பல ஏக்கரில் பயிரிட்டிருந்த கரும்புகள் வைரஸ் பூச்சிகள் தாக்கியதால் வேரோடு காய்ந்து சேதமடைந்துள்ளன. கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறுவது, வளர்ச்சி தடைப்பட்டு குட்டையாக்குவது போன்று கடுமையான பாதிப்புகளால் விவசாயிகள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தனர். வாங்கிய பயிர்க்கடனை கட்டக்கூட வழியின்றி தவிக்கும் விவசாயிகள் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் வேளாண் துறையும் உடனடியாக இச்சம்பவத்தில் தலையிட்டு உரிய நிவாரணம் வழங்கவும் கடன்களை தள்ளுபடி செய்யவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதை நான் 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பேங்க்கில் கடன் வாங்கி நான் லோன் வாங்கி நான் கரும்பு பராமரித்தேன். கடைசியில் இப்போ எதுக்குமே புண்ணியம் இல்லை. அப்போ அது வேறு வழியும் இல்லை. 2 ஏக்கர் மல்லாட்டை போட்டேன். இதே நோய் தாக்கம் அந்த மல்லாட்டிலையும் தாங்கிடுச்சு. மல்லாட்டிலையும் ஒன்றும் கிடையாது. அதனால் நான் 11 ஏக்கர் பயிர் வச்சு நான் கடன்காரன் ஆகி நான் அடுத்தது எனக்கு வாழ்வா சாகுவான்றது நானும் வேளாண்மை துறைக்கும் தகவல் கொடுத்துட்டேன். அவங்களும் இது வரைக்கும் வந்து பார்க்கல. அதனால் எனக்கு இப்போ வேளாண்மை துறையும் மாவட்ட நிர்வாகமும் தலைமை கழகமும் எனக்கு உரிய இது எனக்கு கண் எடுத்து பார்த்து எனக்கு உரிய இழப்பீடும், எனக்கு வாங்கின கடனை தள்ளுபடி பண்ணணும். இழப்பீடு கொடுக்கல கடன் தள்ளுபடி பண்ணலைன்னா நான் வந்து எப்போ சாகுவேன் என்ன பண்ணுவேன்றதே தெரியாது. திருப்பூர் சிவன் தியேட்டர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் அருண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர்கள், தாவேக அரசு சாமானிய மக்களுக்கான ஆட்சியை வழங்கி வருவதாகவும் லஞ்சம் மற்றும் ஊழலை அறவே ஒழித்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் சட்டமன்ற நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுவதோடு எதிர்க்கட்சிகளின் தவறுகள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினர். நம்ம பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பல மாவட்டங்கள்ல நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது உள்ளாட்சி அங்கு ஏற்கனவே இருக்கிற கவுன்சிலர்ஸ்னால அவங்க தீர்மானம் போட முடியாதனால அந்த பணி செய்ய முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. நாம அந்த இடத்துக்கு வந்தாதான் தலைவர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது முழுமையா மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் நடைபெற்ற தாவேக 100 நாள் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஒரு தீய சக்தி என்றும் மக்களை திரட்டி அந்த கட்சியை முதலமைச்சர் விஜய் ஒழித்து கட்டிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் இன்னும் 2 ஆண்டுகளில் திமுகவினர் அரசியலை விட்டு விலகி அண்ணா அறிவாலயத்தை வெள்ளையடித்து அறைகளை வாடகைக்கு விட வேண்டிய நிலை வரும் என கடுமையாக விமர்சித்தார். அறிவாலயத்தை வெள்ளையடிச்சு புதுசா வெள்ளையெல்லாம் அடிச்சு பார்ட்டிஷன்லாம் போட்டு வாடகை கொடுத்துட்டு நீட்டா அந்த குடும்பம் உட்காந்து சம்பாதிக்க வேண்டியதான். வேற எந்த வாய்ப்பும் இல்லை. மதுரை திருமங்கலம் அருகே மினி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். 14 பேர் படுகாயமடைந்தனர். நாகப்பட்டினத்திலிருந்து சிவகாசிக்கு திருமண நிகழ்விற்காக சென்ற சுற்றுலா மினி பேருந்து ஒன்று மதுரை கப்பலூர் சுற்றுச்சாலை பாலத்தில் ஏற முயன்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆலத்தூரை சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 14 பேர் படுகாயமடைந்தனர். மீட்பு பணியின் போது ஏற்பட்ட போக்குவரத்து மாற்றத்தால் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மற்றொரு வாகனம் மோதிய விபத்திலும் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.